நம்ம 18 months முடிகிற வரைக்கும் நீங்க கொடுக்கக்கூடிய உணவுப் பொருட்கள் எல்லாமே நல்லா வேக வச்சிருக்கணும். வாயில போட்ட உடனே கரையிற மாதிரி இருக்கணும். இது ரொம்ப பேசிக், ரொம்ப இம்பார்ட்டன்ட், ஞாபகம் வச்சுக்கோங்க. அந்த முதல்ல ஆரம்பிக்கும் பொழுது நீங்க கொடுக்கக்கூடிய உணவுப் பொருட்கள் எல்லாமே கூல் மாதிரி இருக்கணும். ஒரு 8 to 8.5 months வரைக்குமே கூல் மாதிரி இருக்கணும். கட்டிகள் எதுவுமே இருக்கக்கூடாது. 8.5 monthsக்கு மேல நீங்க நல்லா மசிச்சு கொடுக்கலாம். சின்ன சின்ன கட்டிகள் இருக்கலாம், பெருசா எந்த கட்டிகளும் எதுவுமே இருக்கக்கூடாது. இல்லைன்னா அவனுக்கு சோக் ஆகும். 11 மாசத்துக்கு மேல அதே நீங்க உருட்டி வச்சீங்கன்னா, பிள்ளையார் பிடிக்கிற மாதிரி பிடிச்சி வச்சீங்கன்னா அவர் எடுத்து சாப்பிட்டு அது ஃபிங்கர் ஃபுட் சாப்பிட்ற ஸ்டைல். சரியா? ஓகே. முதல்ல ஆரம்பிக்கும் பொழுது நீங்க எல்லாமே ரைஸ் பேஸ்டாவே ஆரம்பிங்க. அதுக்கப்புறம் 3 நாளைக்கு ஒரு பொருள் மட்டும் ட்ரை பண்ணுங்க. ஓகே ஆயிடுச்சுன்னா அதுக்கப்புறம் அடுத்த 3 நாளைக்கு வேற ட்ரை பண்ணி இந்த மாதிரி மாத்தி ட்ரை பண்ணலாம். ட்ரை பண்ணி ஓகே ஐட்டங்கள்லாம் நீங்க முதல்ல முதல் வாரத்துல ஒரு வேளை மட்டும் கொடுங்க. அப்புறம் 2வது வாரத்துல 2 வேளை கொடுங்க. 3வது வாரத்துல 3 வேளை கொடுக்கலாம். உணவு கெட்டி ஆகாரத்துக்கும் மில்க்குக்கும் இடையில அட்லீஸ்ட் ஒரு 2.5 மணி நேரம் 3 மணி நேரம் கேப் இருக்கணும். டிராவல் போகும் பொழுதோ அல்லது நைட்ல லேட் நைட்ல நீங்க கெட்டி ஆகாரங்கள் கொடுக்க வேண்டாம். மில்க் கொடுத்து மேக்கப் பண்ணலாம். சரியா? ஓகே. அடுத்தது ஒரு மாசம் போச்சுன்னா ஒரு 7 மாசத்துக்கு மேல நீங்க முட்டையினுடைய மஞ்சக்கரு மட்டும் நீங்க அந்த சாதம் கூழ் மாதிரி பண்றீங்க, அதை கரைச்சி கொடுக்கலாம். அதுக்கப்புறம் சிக்கன் மட்டன் எல்லாம் சூப் பண்ணி கொடுக்கும். அப்படியே எல்லாமே வாயில போட்டவுடனே கரையிறதா. சரியா? ஓகே. அடுத்து பழங்கள்ல உங்க தோட்டத்துல இருந்து வரக்கூடிய பழங்களா இருந்தா நம்ம ஊர்ல விளையக்கூடிய பழங்கள் எல்லாமே கொடுக்கலாம். நீங்க வெளியில இருந்து வாங்குனீங்கன்னா, அது நீங்க சிட்டில இருந்தீங்கன்னா நீங்க ஆப்பிள் அண்ட் பியர்ஸ் மட்டும் தோலை சீவிட்டு நல்லா வேக வச்சு நான் சொன்ன மாதிரி கன்சிஸ்டன்சி